தாய் சிரோன்மணி அவர்கள் இறந்து இன்றோடு 3 ஆண்டு நிறைவு பெறுகிறது. அவர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு அந்த தாய் கொடுத்த ஒரு அனுபவம், நம்பிக்கையின் அனுபவம். அதாவது அவர் இறந்த சில மாதங்கள் கழித்து அவர்கள் ஒரு இடம் வாங்கினார்கள். அந்த இடத்தை ரெஜிஸ்டர் பண்ண பிறகு அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் அந்த அம்மாவுடைய கல்லறையில் வைத்து ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தார்கள். அந்த கல்லறையும் ராஜ் இங்கே இருக்கிறார். அவர் சவுத் கொரியாவிலேயே மனைவி பிள்ளைகளோடு அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு அனுப்புவதற்காக அவர் இறந்த பொழுது கூட, தாய் இறந்த பொழுது கூட அவரால் இங்கு வர முடியவில்லை சவுத். ஆகவே இந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்புவதற்காக ஃபோட்டோ எடுத்த பொழுது அந்த ஃபோட்டோவிலே இந்த இறந்து அடக்கம் செய்யப்பட்ட தாயினுடைய முகம் தெளிவாக அதிலே தெரிகிறது. இது நம்ப முடியாத ஒரு நிகழ்வாக குடும்பத்தில் பார்க்கிறோம். இரண்டாவதாக, ஏதாவது ஒரு பிறந்த நாள், ஒரு ஃபீஸ்ட்டு, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், அனிவர்சரினாக்கா அவர்கள் வீடியோ கான்ஃபரன்ஸிலே பேசுவார்கள், பார்த்து கொண்டு ஜெபிப்பார்கள், நன்றி சொல்லுவார்கள். அவ்வாறு ஒரு முறை அவர்கள் வீடியோ கான்ஃபரன்ஸிலே பார்த்து கொண்டிருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்த பொழுது அந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் கூட அந்த இறந்து அடக்கம் செய்யப்பட்ட தாயினுடைய முகம் அங்கு தெரிந்தது. அந்த 2 அனுபவங்களும் அந்த குடும்பத்தாருக்கு, பிள்ளைகளுக்கு, கணவனுக்கு ஒரு புரிந்து கொள்ள முடியாத, அதே சமயத்தில் நம்பிக்கையின் ஒரு ஆணித்தரமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. வாழ்வு மொழி பெருக அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே,